ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புது கண்டென்ட் ஆரம்பிக்க போறோம். மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஆக்சுவலா நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல ஏதாவது ஒரு படத்தையோ இல்ல அனிமி இல்ல ஒரு கொரியன் டிராமா ஏதாவது ஒரு படத்தை பத்தி நான் சொல்லுவேன். அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அது எல்லாமே அந்த அளவுக்கு ஒர்த்தியான மூவிஸ். அதனால அதை லைஃப் டைம்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது பார்த்தே ஆகணும் அந்த மாதிரியான மூவிஸ். அதனாலதான் அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்ல வச்சு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். சோ இந்த சேனல்ல இப்பதான் இந்த கண்டென்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா ஆரம்பிச்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்டா வந்துட்டு ஒரு அனிமியை தான் எடுத்திருக்கிறேன், ரன் வித் த விண்ட். ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருமே ரன் வித் தி விண்ட பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை நம்ம வாய்ஸ் ஓவராவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இதை நீங்க அனிமியாவே பாருங்க. 23 எபிசோடோட இங்கிலீஷ்ல தான் இருக்குது, தமிழ் டப்பிங் கிடையாது. இதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த கண்டென்ட்குள்ள கொண்டு வர லெவலுக்கு இது ஒர்த்தியா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், ஒர்த்தியான ஒரு அனிமி. ஆனா யாருமே இதை பத்தி பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. ரொம்பவே அண்டர்ரேட்டட் அனிமியா தான் இருக்குது. அதனாலதான் நான் இந்த கண்டென்ட்ல இந்த அனிமியை போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை எதுக்காக பார்க்கணும் அது எல்லாத்தையுமே நான் ஓவராலா இந்த ஒரு வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அனிமியோட ஸ்டோரி கிட்ட இருந்து நம்ம போயிடலாம். இந்த அனிமியோட ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு 10 பசங்க காலேஜ் பசங்க சேர்ந்துட்டு ஹாக்குனே எக்கிடன் அப்படின்ற ஒரு இடத்துல ரிலே காம்படிஷனுக்கு ஓட போறாங்க. ரிலேனா உங்களுக்கு தெரியும்ல, கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஆளு கொஞ்ச தூரம் ஓடி போய் இன்னொரு ஆள்கிட்ட தருவாங்க. அதே மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்களா. இதுல அது மாதிரி குச்சி மாதிரி இல்லாம ஒரு பேஜ் மாதிரி அவங்க கழுத்துல போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம யூஸ்வலா ரிலே காம்படிஷன்ல எவ்வளவு 400 மீட்டர் 500 மீட்டர் அந்த மாதிரி வேணா ஓடும். 100 மீட்டர் அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்கும் ரொம்பவே. பட் இதுல வந்துட்டு ஒரு ஆளு 20 கிலோமீட்டர் ஓடணும். அது மட்டும் இல்லாம அந்த இடமே வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன். ஹாக்குனே எக்கிடன்றதே ஒரு மலை மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான். அந்த ஒரு வியூமே வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கும். அந்த ஒரு மலையில கஷ்டப்பட்டு ஓடணும். அது 2 நாள் இந்த ரிலே காம்படிஷன் நடக்கும். முதல் நாள் ஒரு 5 ரன்னர்ஸ் ஓடுவாங்க, அடுத்த நாள் ஒரு 5 ரன்னர்ஸ் ஓடுவாங்க. அப்படின்னா மொத்தமா 200 கிலோமீட்டர் ஓடணும். டோக்கியோல இருந்து ஹாக்குனே எக்கிடன் வர ஓடுறதுதான் இந்த ஒரு அனிமியோட கதையாவே இருக்கும். அதுலயும் நான் 10 பேரும் சொன்னேன் இல்லையா, இந்த 10 பேருமே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலான டீம்லாம் கிடையாது. இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ட்ராக் டீம் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் மட்டும் தான் ஓடணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஆசைப்பட்டு மீதி 9 பேரை திரட்டுவான். இவங்க எல்லாரும் தங்குற அந்த ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இவங்க வந்துட்டாங்கனாலே இந்த டீமுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் இவன் கூட்டே வருவான். பட் அது வந்துட்டு மீதி இருக்க 9 பேருக்கு தெரியாது. ஒருத்தர் தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா 9 பேரை திரட்டணும்னு சொல்லிட்டு ஆர்வமா திரட்டிக்கிட்டு இருப்பான். மீதி 9 பேருக்கு தெரியாம ஒரு ஆளையா சேர்த்து விட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி எங்க காலேஜ்ல படிக்கீங்களா, காலேஜ்ல இருந்தா உங்களுக்கு ஹாஸ்டல்ல தங்குற இடம் இல்லையா, இங்க வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துருவான். இப்படியே 8 பேர் கிடைச்சிருவாங்க. அவன் காலேஜ் 4th இயர் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் வந்துருவான். 4th இயர் வர 9 பேர் தான் கிடைச்சிருப்பாங்க. 10ஆவதா ஒருத்தன் கிடப்பான். அவன் தான் ஒரு சூப்பரான ரன்னர். அவனும் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப மொத்தமா 10 பேர் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை போட்டு உடச்சிருவான். நீங்க இப்ப இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ராக் டீம்ல நீங்க ஓடியே ஆகணும், இல்லன்னா நீங்க இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிடுவான். அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஓடிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. முதல்ல எல்லாருமே ஓட முடியாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை கரெக்டா இவன் பிடிச்சு அதை வச்சு லாக் பண்ணிடுவான். சோ மீதி இருக்க 9 பேரும் இப்ப கண்டிப்பா என் கூட ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவனுக்கு எதுக்கு ப்ரோ இவ்வளவு ஆர்வம் அந்த ஓடுறதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இவனுமே வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ட்ராக் டீம்ல தான் இருந்திருப்பான். இவனுக்கு ரன்னிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஆக்சுவலி இவனோட நேம் வந்துட்டு ஹைஜி. சோ ஹைஜி தான் வந்துட்டு மீதி இருக்க 9 பேரையுமே பிராக்டிக்ஸே கிடையாது. அவங்களுக்கு பெருசா ரன்னிங் ஓடுனதே கிடையாது. அப்ப இருக்கிறவங்க இவன் தான் பிராக்டிக்ஸும் கொடுக்கணும். இவன் தான் ஒரு கோச் மாதிரி அங்க நடந்துக்கிடணும். சோ ஹைஜி எப்படி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் தான் இருக்கும். ஒரு 10 மாசம் கேப் தான் இருக்கும் ஹாக்குனே எக்கிடனுக்கு. 10 மாசத்துல இந்த 9 பேரை இவன் கூட சேர்ந்து ஓட வச்சு எப்படி கொண்டு வந்தா ஹாக்குனே எக்கிடனுக்கு செலக்ட் ஆனாங்களா இல்லையான்றத சொல்ற ஒரு அனிமி தான் இந்த ரன் வித் தி விண்டோட அனிமி. சோ நான் ஓவரால் ஸ்டோரியவே ஒட்டுமொத்தமா பயங்கர டீடைலாவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி ப்ரோ, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியா தானே இருக்கு, ஒரு 10 பேர் சேர்ந்து ரன்னிங் ஓட போறாங்க, இதுல என்ன பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். நான் இப்ப அடுத்து இந்த பாசிட்டிவ் சைடு கிட்ட வரேன். எதுக்காக இதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி 10 பேருமே இதுல ப்ரொஃபஷனல் எல்லாம் கிடையாது. யாருக்குமே ஓடணும்னு சொல்லிட்டு விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லாத ஒருத்தனை விருப்பப்பட்டு ஓட வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா. ஆரம்பத்துல 9 பேருக்குமே சுத்தமா இந்த ரன்னிங் ஓடுறதே பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க அந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அப்படி இருக்கிறவங்க எபிசோட் எண்ட்ல உயிரை கொடுத்து ஓட வைப்பான் அந்த ஹைஜி கேரக்டர் அவங்க எல்லாம். சோ அந்த அளவுக்கு ரன்னிங்ல இவங்க எப்படி இன்வால்வ் பண்ணா, ரன்னிங்ன்றது இவங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுச்சுன்றத இந்த ஒரு 23 எபிசோடுக்குள்ள ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. 9 கேரக்டருமே தனித்தனியான லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஒருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. பசங்கனாலே அப்படிதானுங்க. அதுவும் காலேஜ் பசங்கன்னா எப்படி சொல்லவே வேணாம், துருன்னு தான் இருப்பாங்க. நம்மள மாதிரியே தான் இந்த மத்த வெட்டி வேலை பாக்குறது எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ரன்னிங்ன்றது யாருக்குமே பிடிக்காது இல்லையா, அதே மாதிரி தான் அவங்களுமே இருப்பாங்க. அதுவும் 20 கிலோமீட்டர்னா நம்மளால இப்ப ஒருத்தன் திடீர்னு கூப்பிட்டுட்டே வாடா 20 கிலோமீட்டர் நீ ஓடி ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும். சோ இவங்களால அதை பிராக்டிகலா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 20 கிலோமீட்டர் திடீர்னு ஒருத்தன் வந்து ஓட சொல்றானே எப்படா, இல்லன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்றானே, இவன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனா தான் இருக்கும். அப்படி இருந்தவங்க முத விருப்பமே இல்லாம கஷ்டப்பட்டு ஓடுறது, அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அந்த 10 மாசத்துக்குள்ள ரொம்பவே சூப்பராவே காட்டியிருப்பாங்க. சோ இந்த அனிமியோட பியூட்டியே அதுதான். அந்த 10 கேரக்டர் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். நீங்க 10 பேருமே சும்மா ஏனோதானோன்னு பார்க்கவே மாட்டீங்க. அந்த 10 பேர் கூடயுமே நீங்க செம்மையா இன்வால்வ் ஆயிருவீங்க. ஒருத்தர் சரியா ஓடலனா கூட உங்களுக்கே வருத்தமா இருக்கும். சரி இவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவன் நல்லா ஓடி இருக்கணுமே, இவன் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்றானே, இவன் அப்படின்னா இன்னுமே சூப்பரா ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேரக்டர் பாக்குறப்பமே தோணும். அதுதான் இந்த அனிமில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் நான் கடைசியா ஹைக்யூல தான் அப்படி பாத்துருந்தேன். அந்த டீமுக்குள்ள இருக்க ஒரு பிளேயரையுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இதுல இருக்க ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சோ இதுல இருக்கிற அந்த ஒரு கேரக்டரையுமே நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சில பேருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு மோட்டிவேஷன் வரலாம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு
அந்த ஒரு கேரக்டருமே அவ்வளவு அழகா இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வார்த்தையால சொல்ல முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க பாருங்க. அடுத்ததா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதுவுமே இந்த அனிமில ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. நீங்க மத்த அனிமியை பாக்குறதுக்கும் ஸ்போர்ட்ஸ் அனிமியை பாக்குறதுக்கும் நீங்க நிறையவே கத்துக்கிடலாங்க உண்மையிலே. ஏன்னா மத்த அனிமியை பொறுத்தவரை எல்லாத்துலயுமே ஹீரோ வில்லன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் அனிமில அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்ணுல எந்த டீம் காட்டுறாங்களோ அதான் நமக்கு ஹீரோ டீமா இருக்கும். மத்த எல்லாத்தையுமே நம்ம வில்லன் டீம் எல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஆக்சுவலி நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நம்ம டீமுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதே வேற டீமா இருந்தா நம்ம அவங்களை வில்லனா தான் பார்க்கணும். பட் அப்படி நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அவங்களுமே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்குமே ஓடணும், வின் பண்ணணும் அப்படின்றதுதான் ஒரு ஆசை. சோ இதுல இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்லவே முடியாது. இந்த மாதிரி நீங்க ஸ்போர்ட்ஸ் அனிமி பாக்குறப்ப ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் யோசிக்க மாட்டீங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க யோசிக்க பழகுவீங்க. சோ அந்த விதத்துல இந்த அனிமிலயுமே அந்த ஒரு கண்டென்ட்ல நிறையவே இருக்கதான் செய்யுது. இதுலயுமே பெருசா வில்லன்ஸ் சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல நிறைய டீம் இருப்பாங்க இவங்களுக்கு அகைன்ஸ்டா. ஆனா அவங்களுமே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஒண்ணு கெட்டவங்க மாதிரிலாம் தெரியாது. அவங்க ஒண்ணு இவங்க வம்பலுக்கு அந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் பேசவும் மாட்டாங்க. நாங்க எங்களோட பெஸ்ட்டை கொடுக்கும், நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, யார் வின் பண்றாங்கன்றத பாப்போம் அப்படின்னு அதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கும். அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் தான் இருக்கணும். அது இந்த அனிமில ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. பட் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சாக்கக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். பட் அவனுமே வந்துட்டு எல்லார்கிட்டயும் அப்படி இருக்க மாட்டான். இவங்களோட நம்மளோட மெயின் டீம்ல 10 பசங்க இருக்காங்களே, அதுல ஒரு பையன் கூட தான் இவன் ஸ்கூல்ல படிச்சிருப்பா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கூரஹாரா சாக்கக்கி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சோ கூரஹாரா தான் வந்துட்டு சாக்கக்கியோட லைஃபே கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிருப்பான். அதனால அவன் மேல மட்டும் தான் அவன் கொஞ்சம் எரிஞ்செறிஞ்சு சொல்லுவான். மத்தபடி அவன் ரொம்ப மோசமானவனும் கிடையாது. அவன் சைடு யோசிச்சு பார்த்தா அதுவுமே நமக்கு புரியும். சோ இப்படி நீங்க ஓவராலாவே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இதுவரை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸே தரும். அதனால ஸ்போர்ட்ஸ் அனிமி எல்லாம் முடிஞ்ச வரை நிறைய பாருங்க. அதுக்கு தான் நம்ம சேனல்ல ஸ்போர்ட்ஸ் அனிமி மட்டும் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் அனிமி அடுத்தடுத்து வந்துகிட்டு தான் இருக்க போகுது. எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் என்ன கண்டென்ட் இருக்குதோ இல்லையோ இது எல்லாத்துலயுமே இருக்கும் காமனா. அதுதான் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இதை கண்டிப்பா எல்லாருமே பழகிக்கிட்டே ஆகணும். சோ இந்த ஒரு ரீசனுக்காகவுமே இந்த அனிமி நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், இந்த அனிமியோட ஸ்டோரி இல்ல ப்ரோ எனக்கு ரன்னிங் ஓடுறதெல்லாம் பிடிக்காது, அதனால இதை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா ரன்னிங் ஓடுறது பிடிக்காது, ஆனா ரன்னிங் வேடிக்கை பாக்குறதுல யாருக்குமே பிடிக்காம இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒருத்தர் முன்னாடி வந்துகிட்டு இருப்பா, இன்னொருத்தர் முன்னாடி வந்துகிட்டு இருப்பா, ஐயோ யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். இந்த அனிமில அந்த ஒரு வைப் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது வந்துட்டு ஸ்போர்ட்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். யார் வின் பண்ண போறான்ற அந்த ஒரு கியூரியஸ் இருக்கிறது அது ரன்னிங்கை பொறுத்தவரை இன்னுமே ஹைப்படா இருக்கும். ஒருத்தர் இப்ப பயங்கரமா முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடுறான்னு வைங்களேன், அந்த ஒரு மொமெண்ட் நமக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அப்படியே நமக்கே கத்தணும்னு சொல்லிட்டு தோணும். அதுவும் நமக்கு தெரிஞ்சவனாலாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா அவனை என்கரேஜ் பண்ணணும்னு தோணும். அதனால இந்த அனிமில நம்ம பாக்குற அந்த ஒரு ஹீரோ டீம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கப்ப அது நமக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும். நமக்கே என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்கும். அது யூசுவலா எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா ரன்னிங்கை பொறுத்தவரை இது இன்னுமே ஹைப்படா இருக்கும். அதனால இந்த அனிமியோட கான்செப்டே ரன்னிங் தான் இல்லையா, அதனால இந்த ஸ்டோரியுமே ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் தான். சோ ஓவராலாவே இந்த அனிமியோட ஸ்டோரிக்காகவும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்காகவும் அண்ட் ஃபைனலி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இது எல்லாத்துக்காகவுமே நீங்க கண்டிப்பா இந்த ஒரு அனிமியை பார்த்தே ஆகணும் லைஃப் டைம்ல ஒரு வாட்டியாவது. என்னோட பர்சனல் தாட் என்ன பண்ணா, நீங்க வாய்ஸ் ஓவர்ல பாக்குறதோட அனிமியா பாக்குறப்ப அது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுலதான் வந்துட்டு அந்த சவுண்டோட ஒரு என்கரேஜ்மெண்டோட இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணப்ப முடிஞ்சவரை கொஞ்சம் எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணேன், மியூசிக் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணேன். பட் அந்த அனிமியில காட்டுற லெவலுக்கு நம்மளால பண்ண முடியாது. சோ அதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அது இன்னுமே மாசா இருக்கும். எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த அனிமியை. ஆனா இப்போ வர இந்த மாதிரி ஒரு அனிமி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் அனிமியா இருக்குது. சோ எல்லாருமே தயவு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ கூடிய சீக்கிரமே இன்னொரு மிஸ் பண்ணாதீங்க கண்டென்ட்ல வேற ஒரு நல்ல அனிமியில ஒரு நல்ல படத்தோட வந்து சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.